தளத்தில் இல்லாது போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதறாக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், மார்க்சிங்கார்கி சொல்றேன்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம். நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள் செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டீர்களே என்று வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில. வேளாண் குடிமகன் மீனவன் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளங்கள் சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுங்க. அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரே நாள்ல 1 கோடியை 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போகுது. யாரு காசு? யாரு காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களா? எப்படி இருப்பீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய பிள்ளைகள்லாம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று பேசினார். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசினி. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டு. அதனால்தான் எங்க தலைவர் சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுவது என்கிறார். வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழாது. வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகள் அணிவதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. அதுக்கு தான் வரலாறு. நாம் எங்கே வாழ்ந்தோம் எங்கே வீழ்ந்தோம் என்பதை. ஏனால் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது. அதான் சொல்றாங்க மாணவர்களுக்கு சொல்றான் மேக்ஸ், நீங்க படித்த ஆசிரியர்கிட்ட படிக்காதேங்கிறான். அப்ப என்ன செய்யறான்? படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கிறான். நாங்க தான் படிச்சுட்டோமே, எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட். இப்ப என்ன படிக்கிற? வாசிப்பது என்பது சுவாசிப்பது போல இருக்கணும், தினம் படிக்கணும். அதனால அம்பேத்கர் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிற. ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்லுதுன்னு பயணம்ங்கிற நூல் ஐயா இறையன் படித்திருக்கார். நீ படிக்கணும். 10,000 புத்தகங்கள் வாழ்நாள் முழுக்க படித்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். நூலகம் எங்க இருக்குதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கிய மகான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டின் பிரதமர் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்றார்கள். எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்பு தங்கைகளே தம்பிகளே, அவன் வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தது. போய் அந்த அரங்கிலே ஆகச்சிறந்த உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தார். ஒரு சிவப்பு துணியிலே பட்டு துணியிலே போட்டு வைத்திருந்தார்கள். அந்த சிலையை திறந்தார். அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை என்பதை அறிவு சமூகம் புரிந்து அவர்தான் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்தவங்கள் உடன் பிறந்தவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை பின்னாடி சேர்த்தோம்.
இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் அவர்தான். இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நீத்திருக்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டு அதிகம் வருதோ அங்க போய் கூட்டணி வைக்கிறோம். அப்ப கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூடி எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிற்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பம் இல்லாம முடிவு. எங்கள் ஒரே நோக்கம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த காலத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிற்கும். அறிவு சமூகம் இப்படியெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழினத்தில் முன்னவர்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு மான உணர்வு இருக்காது, மான உணர்வு இன உணர்வு பணம் இருக்காது. இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டுல தாயே, தமிழ் தாயே எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழ் இல்லையான எங்க ஐயாவுடைய குறைய போக்கத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன், தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க வந்து பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு 1000 கொடுக்குறோம், இத்தனை கோடி கொடுக்குறோம், இவ்வளவு பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்கள் நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா? பதவி என்பது மக்களுக்கான உதவியா இருக்கு. மக்களை வைத்து பிழைப்பதல்ல அரசியல், மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். இந்த கோட்பாட்டை பிரிந்து கொண்டு ஒரு தலைமுறை வரணும். மாசத்துன்னு சொல்றான், இந்த உங்களை மாதிரி இருக்கிற பலாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாரும் எழுதி எழுதி வச்சு எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள்ன்றான். ஏன்னு கேட்கிறான், எல்லாரும் எழுதி எழுதி வச்சதுல நான் என்ன புதுசா எழுதுனாலும் அது சரியா வராது, நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுத போகிறேன், அதனால் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்கள்கிட்ட வந்து பேசுறது காரணம் அதான். அண்ணன் பேசுனது உங்களை மகிழ்த்தான் நான் மகிழ்வேன், ஒரு நொடியனும் சிந்திக்க வைத்தால் நான் பிறந்த பயனை அடைவேன். உடன் பிறந்தவனே, நான் பிறந்த பயனை, என் பிறவி பயனை. இதனால ஒரு அறிவு சமூகம், உங்கள் கல்வி, உங்களுடைய ஆற்றல் இந்த சமூக மாறுதலுக்கு வித்திட வேண்டும். இந்த சமூக மாறுதலுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு என் அன்பு பிள்ளைகள் வர வேண்டும். இன்று அறிவு கருவறையில் இருக்கிறீர்கள். நாளைக்கு இந்த கல்வியை கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்கு, அதன் உயர்விற்கு நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். வாக்கு என்பது வலிமை மிக்க ஒரு ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள், வாக்கை விற்பது கூடாது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்கள். இதை இரண்டையும் நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லாது போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பகராக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். நீங்கள் மாசத்தும் சொன்னது போல இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனாலும் நாடு உங்களுடையது என்று இளைஞர்களிட்டே அவன் சொன்னதை என் உயிர் தம்பி தங்களிடத்தில் உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன். இந்த நாடு உங்களுடையது. இந்த நாட்டை வலிமையான வளமையான ஒரு புரட்சிகரமான நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து
கற்றறிந்த மேன்மக்களாக வந்து இந்த நாட்டை மேம்படுத்த அரும்பாடு ஆற்றுங்கள். இந்த நிகழ்வு சொல் தமிழா சொல் என்பது மூலமாக எத்தனை வீரியமிக்க விதைகள் இந்த களத்திலே இந்த நிலத்திலே முளைத்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். அவர்கள் பேசும்போது தடையின்றி அந்த தமிழை எடுத்து பேசுகிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் ஆங்கிலம் கலவாமல் பேசுகிறார்கள். ஒன்றுதான் உங்களிடத்திலே உங்கள் உடன்பிறந்தேன் சொல்வேன், ஆங்கிலம் பேசினால் ஆங்கிலத்திலே பேசுங்கள், குறைந்தபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்துங்கள். தமிழ் பேசினால் தமிழிலே பேசுங்கள், நம் தாய்மொழியை தயவு செய்து வாழ வேண்டும். ரெண்டையும் சேர்த்து புதிதாக தங்கிலீஷை உருவாக்கி விடாது. தொலைக்காட்சியில் எதையா திரும்பினா பாருங்க, ஏண்டா மச்சான் டென்ஷனாக இருக்க, ஃபீல் பண்ணாதடா, கரெக்ட் ஆயிரும்டா, எல்லாம் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி வாக் பண்ணியா பேசி என் அன்னை தமிழை பண்ணி தமிழாக மாற்றியதை தவிர இவர்கள் ஒன்றும் செய்ய. அதிலிருந்து நல்ல தமிழை வளர்க்க வார்க்க இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சி பயன்படுகிறது. அதை தமிழ் பேராயம் ஒரு பெரும் பணியாக செய்கிறது. அந்த தமிழ் பேராயத்தை தோற்றுவித்த எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்குரிய பெருந்தகை நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கும், அதன் தலைவராக இருந்து அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிற ஐயா கரு நாகராஜன் அவர்களுக்கும், எல்லா வழியிலும் துணை நிற்கிற என்னுயிரி இளவல் அருணாச்சலம் அவர்களுக்கும். பசி நேரமாகிவிட்டது, செவிக்குணது உள்ளாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்னா, இருந்தாலும் அன்பு பிள்ளைகள் இவ்வளவு நேரம் அண்ணனுடைய உரை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போது கலைவோம், இன்னொரு முறை இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம். தம் தமிழால் தம் வீச்சுரையால் இந்த அரங்கையே அதிர வைத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு